அமெரிக்க ஜனாதிபதி அவர் கூட நினச்சா லீவ் எடுத்துக்கலாம். ஒரு பாஸ்டரோ அவங்களுக்கு லீவ் எடுக்க முடியாது. ஆலயத்தில் நின்று ஆகணும். ஒரு அருமையான பாஸ்டர் தன்னுடைய மகன் இறந்துட்டான்னு கூட சொல்லாமல் இன்றைக்கு ஆராதனை நடக்கணும்னு சொல்லி ஆராதனை எப்போதும் போல் எந்த சலனமும் இல்லாமல் அவர் ஆராதனையை நடத்தி முடித்து ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி முடித்த பிறகு அப்புறம் சொல்கிறாரா, என் மகன் இரவு மறுத்து விட்டான், வீட்டில் படக்க வச்சுட்டு வந்திருக்கிறேன், நாம் எல்லோரும் போய் அடக்கம் பண்ணுவோம். இப்போ ஒரு ஊழியக்காரனுடைய பொறுப்பு மிக பெருசாக இருக்குது இல்லையா? பிரதம மந்திரி கூட என்ன பண்ணலாம், லீவ் எடுத்துக்கலாம். குரல் எதுக்கு இருக்குதோ இல்லையோ வந்து பிரசங்கம் பண்ணணும். உடம்பு முடியல எழுவதை நிற்கணும். அதனால் உங்கள் மெய்ப்பிற்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. திடீர்னு பாய் போடுறது வரமாட்டார், அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும். திடீர்னு தண்ணி பிடிக்கிற வரமாட்டார், அவருக்கு ஏதோ சூழ்நிலை. அவங்களாம் லீவ் போட்டுடலாம், பாஸ்டர் லீவ் போட முடியாது. பாஸ்டர் ஆமாம், கடந்த பெஞ்சல் புயலில் வந்து என் காலில் அடிபட்டு இருந்தது, கொஞ்சம் எலும்பு முடைஞ்சிருந்தது பாருங்கள். அது ஒடிஞ்சதுக்கு எனக்கு தெரியாது, வலி இருக்குது. சனிக்கிழமை தான் அந்த மழை சாயந்தரம் விட்டது. நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டிலே தண்ணி போச்சு. அங்கே கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து சர்ச்சு உள்ள தண்ணி வந்துடுச்சு. சர்ச்சு உள்ள தண்ணி வந்துடுச்சு. எல்லோரும் இங்கே இருக்கிறாங்க. ரவி வந்து அங்கே வெளிநாடு போயிட்டார், ஃபாரின். அதனால் அவர் டக்குன்னு வர்றது முடிய சூழ்நிலை இல்லை. அவங்கவுங்க மழையில் பல பிரச்சனையில் இருக்கிறாங்க, யாரும் வர முடியாத சூழ்நிலையும் இருக்குது. அப்போ நீங்கள் 10-10:30 மணி காலையில் ஆராதனை. சர்ச்சில் வந்து சர்ச்செல்லாம் ஒரு மாதிரி ஈரமாகி அப்படியே சேரும் சகதியமாக இருக்குது. நான் ஒருவனே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கால் ஒரு பக்கம் அடிபட்டு எலும்பு ஒடிஞ்சிருக்கு. நான் ஒருவனே எல்லாத்தையும் இதெல்லாம் எடுத்து கீழே இறக்கி இறக்கி தொடிச்சு கஷ்டப்பட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, ஊழியக்காரனுடைய வேலை இப்படியா இருக்குது. யார் இருக்கிறாங்களோ இல்லையா, நான் வந்து இருந்துடணும் இல்லையா? யார் வராங்களோ இல்லையா, நான் வந்துடணும். வேறு வழி கிடையாது. இதுதான் கர்த்தருடைய ஊழியம். இதுதான் ஒரு அர்ப்பணிப்பு. அதனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்க, அவருடைய சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குது இல்லையா? உங்களுக்காக அவர் நிற்கும்போது அவருக்காக நீங்கள் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லோரும் கல்வரை குறித்து அடிக்கடி பார்க்குறோம். நான் வாரம் கல்வாரி குறித்து பேசுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அங்கே தான் கர்த்தர் என்னை நேசிக்கிறார் என்ற அந்த சத்தம் மறுபடியும் தோணிக்குது. உனக்காக தான் நான். நீ யாருன்றது முக்கியம் இல்லை, ஆனால் உனக்காக நான் ஜீவனை கொடுத்துக்கிறேன். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா. அந்த சத்தம் அந்த கல்வாரியில் என்னை நோக்கி துணிக்கிறது, அந்த பார்க்கும் போதெல்லாம் நான் கேட்குறேன். அதனால் இந்த உலகத்தில் என்னை யார் வெறுத்தாலும், யார் என்னை எப்படி நினைச்சாலும், இந்த கல்வாரி என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நேசிக்கக்கூடிய அந்த தெய்வ சத்தத்தை கேட்கும் பொழுது எனக்கு கல்வாரி துக்கமாக இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் கல்வாரி குறித்து நீங்கள் புரிஞ்சிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கல்வாரி என்பது என்னென்னா, எனக்கு பதிலாக இயேசு, எனக்கு பதிலாக இயேசு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாடைகளை சுமந்து கொண்டு இரத்தத்தை சிந்தி எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே 3 ஆணிகளால் கடாவப்பட்டு அவர் தொங்கி கொண்டு இருக்கிறாருன்னா, அங்கே பார்க்கும் பொழுது நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று, நாங்கள் தொங்கணும், நான் இங்கே இருக்கிறேன், அவர் தான் வெளியில் இருக்கணும், ஆனால் அவர் தொங்கி கொண்டு இருக்கிறார். அப்போது எனக்கு பதிலாளாய் அவர் அங்கே பாடுகளை சகிக்கிறார், ரத்தம் சிந்துகிறார், மறிக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். என் பாவத்தினால் நான் மறிக்க வேண்டிய நான், என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்து மறிக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது அவர் மேலே என்னென்ன உண்டாகுதுன்னா, இன்னும் அன்பு அதிகமாகிறது. இது புரிஞ்சிருச்சுன்னா ஒரு மனிதன் பாவத்தை செய்ய முடியாது. கல்வாரியை புரிந்து கொண்டவனால பாவத்தில் நிலை நிற்க முடியாது. ஏன்னா அங்கே பாவம் பரிகரிக்கிற ஒரு இடம். கல்வாரியை புரிந்து கொண்டவனால மற்றவங்களை நேசிக்காமல்
இருக்க முடியாது. கல்வாரியை புரிந்து கொண்டவன் அடுத்தவனை என்ன பண்ண முடியும்? உயர்வாக நினைக்க முடியும். அதனால் கல்வாரியினுடைய சத்தியம் நமக்கு ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம கல்வாரி சிலுவையில் பரபாஸ் என்ற ஒரு மனுஷனை கொஞ்சம் பார்க்க போகிறோம். நமக்கு யாருக்கு தெரியும் பரபாஸ்? பிக் பாஸ் சொன்னால் எங்களுக்கு தெரியுங்க. 12 மணி வரைக்கும் பார்ப்பேங்க. பரபாஸ்னா யாருக்கு தெரியும்? பரபாஸ் என்பவன் அவன் ஒரு கலகக்காரனாக இருக்கிறான், ஒரு கொலைக்கு பாதகனாக இருக்கிறான், ஒரு பயங்கரமான ஒரு குற்றவாளியாக இருக்கிறான். இயேசுவுக்கு பதிலாக அவனை என்ன பண்ணுறாங்க? விடுதலையாக்கி இயேசுவை என்ன பண்ணுறாங்க? அங்கே கல்வாரி சிலுவையில் அறிகிறாங்க. அந்த பரபாஸ் யாரும் இல்லை, நீயும் நானும் தான். நீயும் அவனுக்கு இயேசு பதிலால், நமக்கு இயேசு பதிலாளாக இருக்கிறார். அப்போ பரபாசனுடைய இடத்துல நாம தான் இருக்கிறோம். நமக்கு பதிலாளாய் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுகிறார். சரி, பரபாசனுடைய பெயருடைய மீனிங் என்ன அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது, அவன் பரபாஸ் என்ற அந்த பெயருடைய அர்த்தம் தந்தையின் மகன். தந்தை அப்பாவின் மகன், தந்தையின் மகன் என்பது பரபாஸ் என்படைய பெயருடைய அர்த்தம். தந்தையின் மகன் விடுதலையாகும்படியாய் பிதாவின் மகன் பலியாகிறார். அல்லேலூயா. இவர் பேருக்கு பிதாவின் மகன். ஆனால் இயேசு யாரு? பிதாவின் மகன். இவர் தந்தையின் மகன். இந்த தந்தையின் மகனை விடுவிக்கும்படியாய் பிதாவின் மகன் அவருக்கு பதிலாய் இங்கே பலியாகிறத பார்க்க முடிகிறது. மாத்திரமல்ல, அவன் சிலுவையில் அறிவதற்கான தகுதியுடையவனாய் சிலுவையில் அறிவதற்கு காத்திருந்த ஒரு குற்றவாளியாக இருக்கிறான். அவனை சிலுவை அறிவதற்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு குற்றத்தை செய்து சிலுவையில் காத்திருக்கிறான். இப்போ சிலுவையில் மறிக்க போகிறோம், நம்மளை இப்படி தான் நம்மளை தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு அவனுக்கு முன்கூட்டி தெரிஞ்சிருக்கிறது. அந்த சிலுவையில் தான் சிலுவை மரணம் என்று வரும் பொழுது அது ஒரு பயங்கரமான ஒரு, ஏன்னா அவன் பார்த்துருப்பான் இல்லையா சிலுவை மரணத்தை. ஏன்னா சிலுவை மரணம் எங்கே நடக்குதுன்னா எங்கேயோ தெரியாத இடத்துல நடக்கல, ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு மலை மேலே போய் கொண்டு போய் சிலுவையில் எல்லோரும் காணும்படியாக, எல்லாருக்கும் முன்பாக ஒரு அவமானத்தை படும்படியாக, அப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச விதத்தில் தான் இந்த கல்வாரியில் அங்கே சிலுவையில் கொள்ளுகிறத பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தின் சின்னமாக தொங்குறத முன்கூட்டியே அவன் உணரக்கூடியவனாக இருந்தான். அப்போது கல்வாரி சிலுவையில் நம்மளை கொண்டு போகிறாங்கன்றது அவனுக்கு முன்கூட்டி தெரிந்தது. அதை விட கொடூரமான காரியம் என்னென்னா, அந்த குற்றவாளிகளே அவங்களுக்கு வேண்டிய சிலுவையை செய்யணுமா. நீ சிலுவையில் தான் சாக போகிற, அது சிலுவை நீயே செய் அப்படின்னு சொல்லி சிலுவை செய்வதற்கு அவனுக்கு மரத்தை கொடுத்து செய்வாங்களாம். எப்படின்னா, நீ தூக்கு போட்டுன்னு சாப்பிட நீயே போய் தூக்கு கயிறு வாங்கிட்டு வான்ற மாதிரி இருக்குது. அப்போது அந்த சிலுவைனா உடனே செய்ய முடியாது, அதுக்கு பல விஷயங்களாக இருக்குது, செய்யணும் இல்லையா. மரத்தை அறுத்து துண்டு பண்ணி அதை பண்ணி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் செய்கிறது இவன் தான் செய்யணும். இது மன ரீதியான அதை செய்யும்போது அந்த சிலுவையினுடைய வேதனையை உணரக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கும். இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு தான் அப்போது சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக அவன் சிலுவையை செய்யணும் போது அதை நினச்சி அவனுடைய சிலுவையில் சாகிறதுக்கு முன்னாடியே செத்து விடுவான் இல்லையா. டாக்டர் நீ 1 மாதம் தான் இருப்பான்னு, சாவ போகிறேன்னா 15 நாள்லேயே செத்துடுவாங்க. ஏன்னா சாவை நினச்சி உடம்பு பலகீனப்பட்டு சோர்வடைஞ்சு அப்படிப்பட்ட துக்கமான செய்தி கேட்டால இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். கர்த்தரை நம்பாத இருதயங்கள் துர்ச்செய்தி வரும்போது என்ன ஆகும்? கலங்கி சோர்வடைந்து நீ சாக போகிறப்பா, அதுவும் சிலுவையில் அகோரமாக சாக போகிறன்ற ஒரு செய்தி அவனுக்கு வந்தால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவனே அந்த மரண சாசனத்தை செய்யணும், அந்த சிலுவையை செய்யணும்னா அவன் எவ்வளவோ மன ரீதியாக பாதிக்கப்படுவான் இல்லையா. இதுதான் அந்த பரபாசனுடைய நிலைமையாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, கல்வாரி சிலுவையில் என்ன நடக்குதுன்னா அங்கே ஒரு தீர்ப்பு இடம் மாறுறத பார்க்குறோம் இல்லையா. பரபாச சிலுவையில் கொள்ளுறதுக்கு பதிலாக தீர்ப்பு இடம் மாறி எப்படி அது இயேசு பக்கம் போகிறத பார்க்க முடிகிறோம். பரபாசுக்கு மட்டும் இல்லை,
உனக்காக எனக்காக நம் மேல் விழ வேண்டிய தீர்ப்பு அந்த இயேசு மேல் விழுகிறது. நம் மேல் இருந்த சாபம் அவர் மேல் விழுகிறது, அவர் மேலே விழுகிறது. அது மாத்திரம் இல்லை, அந்த சிலுவையில் மரணத்திலிருந்து அந்த தண்டனையிலிருந்து இந்த பரபாசை யாருமே விடுவிக்க முடியாது, யாருமே விடுதலை பண்ண முடியாத ஒரு பெரிய தண்டனையில் அவன் வந்து மாட்டிக்கொண்டு இருக்கிறான், அதுக்காக காத்து கொண்டு இருக்கிறான். இப்போ பரபாஸ் முற்றிலுமாகவே அவன் ஜெயிலில் இருக்குது மாத்திரம் இல்லை, நம்ம கதை முடிஞ்சது, நம்ம கதை முடிஞ்சது. இனிமேல் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வது தகுதி இல்லை. இன்றைக்கும் நாளைக்கு என்னைக்கு தீர்ப்பு வருமோ அன்றைக்கி நம்ம சாக போகிறோம் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறான். உண்மையாகவே அந்த பஸ்கா பண்டிகையில் என்னை விடுதலை செய்வார்கள் என்று அவனுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை. ஆனாலும் கூட அவனுக்கு ஒரு நல்ல செய்தி உண்டாகிறது, நல்ல செய்தி. பரபாசை கொண்டு வந்து அந்த பக்கம் நிறுத்திட்டு இந்த பக்கம் இயேசுவை நிறுத்திட்டு பார்த்து சொல்கிறான், வருஷந்தோறும் இந்த நல்ல நாளில் ஒருத்தனை விடுதலை பண்ணுவோமே. இந்த பரபாசை விடுதலை செய்யாமல் சொல்லும்போது, பரபாசை விடுதலை செய்யுங்க, பரபாசை விடுதலை செய்யுங்க, இயேசுக்கு சிலுவையில் அறியுங்க, இயேசுவை சிலுவையில் அறிந்து ஒரு சத்தம் மிகவும் பயங்கரமாக கேட்குது பாருங்க. ஒரு பயங்கரமான ஒரு குற்றவாளி, அவனை விடுதலை செய்யுங்க, விடுதலை செய்யுங்கன்னு ஒரு சத்தம். இன்னொரு பக்கம் நீதிமான், உத்தமர், தெய்வகுமாரன், ஒரு பாவத்தை செய்யாதவர், ஒருவருக்கும் தீமை செய்யாத ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார், அவரை சிலுவையில் அறிங்க, அவரை சிலுவையில் அறிங்க ஒரு சத்தம் கேட்குது. அவன் தான் பரபாஸ் இயேசுவை பார்த்துருப்பான் பழகுது. அவன் நினச்சிட்டுமா நம்மளோட மோசமானவர் இருந்திருப்பாரோ, இவர் நம்ம தான் மோசமான ஆளை நினச்சோம். ஆனால் இவர் வந்து நம்மளோட மோசமான ஒரு பாவத்தை செஞ்சு பாரு, நம்மளை விட்டுட்டு நம்மளை விடுதலை ஆக்குன்றாங்க, அவரை கொல்லணுன்றாங்க. அப்போது நம்மளோட மோசமான ஆள் போலகுது இவர் அப்படின்னு கண்டிப்பாக அவன் நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், மோசமானவர் தான் அவர். ஆனால் நீ ஒருத்தன் செஞ்ச பாவத்தை தான் உன்னை பார்த்துருக்கிறார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்தகன்னு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், மோசமான உலகத்தின் ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் சுமந்தப்பட்டதுனால பரபாசுடைய பாவத்தை காட்டி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர் செஞ்ச பாவம் அவர் மேல் வந்து இறங்க இருக்கிற அப்படின்னால்தான் அந்த குற்றவாளி கொண்டில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னா ஒருவன் அவரை பிடித்திருக்க முடியாது இல்லையா? யார் அவரை போய் பிடிக்க முடியும்? அவர் தேவனுடைய குமாரன். அவர் என்ன சொன்னாலும் நடக்கும். பிடிக்க வரும் பொழுது நான் தான் இந்த வார்த்தை கேட்க முடியல. போர்ச்சவர்கள் யாரை தேடுகிறார்கள்? இயேசுவை தேடுகிறோம். நான் தான்ன்றார். நான் தானுன்னு எல்லாம் தொப்பு தொப்புன்னு பின்னாடி விழுந்துட்டாங்க. அப்போ அவரோட ப்ரெசன்ஸ் முன்னாடி போய் நிற்க முடியல. அப்போ நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, இந்தாங்க என்னை கைது பண்ணுங்கன்னு தன் கரங்களை கொடுத்த பிறகு தான் பிடிக்கிறாங்க. அப்போது யாருமே அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர்களை பிடித்தார்கள்? உலகத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்ட அவர் இடம் கொடுத்தார், ஏற்றுக்கொண்டார். ஆகையினால தான் அந்த குற்றவாளி குண்டில் நிற்கிறாரு. பரபாஸ் பார்க்குறான், ஓஹோ இவர் ரொம்ப ரொம்ப மோசமான ஆளை போலகுது இல்லையா, ரொம்ப கொடூரமான ஆளை போலகுது அப்படின்னு நினச்சி இருப்பான். இப்போது அந்த விடுதலையே அவன் வந்து நினச்சி பார்க்காத, ஒரு எதிர்பார்க்காத ஒரு விடுதலை அவனுக்கு கிடைச்சிருது, அவனுக்கு விழிச்சு. ஆனால் விடுதலை ஆன பிறகு பரபாசை யாரும் பார்க்கல, இயேசுவை தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும். இயேசுக்கு என்ன நடக்க போகுது, அவர் என்ன பண்ண போகிறார்? அப்போ இவர் தண்டனை கொடுத்தாலும் எல்லாருடைய பார்வை யார் மேலே இருக்கிறது? இயேசு மேலே இருக்கிறது. விடுதலை பெற்ற பரபாசு மேல இல்லை, இயேசுவையே ஜனங்கள் நோக்கி பார்க்குறாங்க. இயேசுக்கு என்ன நடக்குது? அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகிறார், அங்கே கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. ஆண்டவர் நீங்கள் பார்க்கணுன்னு தான் நான் சாகுறேன். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது இல்லையா? வனாந்தரத்தில் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல இந்த தேவகுமாரன் இந்த சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். அந்த உயர்த்தப்பட்டவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை. ஹல்லேலூயா. இந்த பாவத்தை சுமந்து பரிகாரியா தொங்கும் போது நீங்கள்லாம் பார்க்கணுன்னு தான் தொங்க. இந்த பரபாசை பார்க்கல, எல்லாரும் இயேசுவை பார்க்குறாங்க. இப்போ இயேசு வந்து சிலுவையில் தொங்குவதற்கு முன்பாக அவரை குற்றம் சாட்டப்பட்டு அவரை வந்து சாட்டையில் அடித்து நொறுக்கி என்ன பண்ணுறாங்க, சிலுவை சுமந்து கொண்டு போகிறாங்க. உண்மையாகவே
இந்த பரபாசி இவர் ரொம்ப மோசமானவரை நினச்சிருப்பார், கண்டிப்பாக நினச்சிருப்பான். ஆனால் விடுதலையாக்கப்பட்டு வெளியே வந்தால் எங்கே போயிருப்பான்னா, நிச்சயமாக எங்கே போயிருப்பான்னா, இந்த எனக்கு பதிலாக அடிக்கப்படுகிற இயேசுவை கண்டிப்பாக பார்க்க வந்திருப்பாங்க இல்லையா? அவருடைய பாடுகளையும் அந்த சிலுவையும் கவனிக்க ஆரம்பித்திருப்பாங்க. ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக அவன் என்ன உணர்ந்திருக்க முடியும்? உண்மையாக இவர் குற்றவாளி இல்லை. உண்மையாகவே அவரை குறித்து 4 பேர் சொல்லியிருக்கலாம். 4 பேர் நிறைய ஜனங்கள் கூட, யாரப்பா இவர், யார் இவரை போய் அடிக்கிறீங்களே? ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஜெயிலில் சில காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமல் இருக்கலாம். ஆனால் வெளியே வந்த பேர் இயேசுவை பற்றி கேட்டிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்க? இவருக்கு தான் தேவனுடைய குமாரன்னு சொல்லி கொண்ட இயேசு கிறிஸ்து, இவர் தான் மேசியான்னு சொன்னார், இவர் தான் நிறைய பேர் உயிர்ப்பித்தார், நிறைய பேர் கண்களை திறந்தார், நிறைய குஷ்டரோகிகளை குணமாக்கினார், இப்படிப்பட்ட அற்புதம்லாம் செய்தார். ஒருவேளை விடுதலை ஆன பிறகு கல்வாரி போகிற அடிக்கப்படுகிற நேரங்களில் நிச்சயமாக இயேசுவை பெற்றவனுக்கு சொல்லியிருக்க வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வம் வந்து எனக்காய் எனக்கு பதிலாலே மறிக்கிறார் என்பதை கண்டிப்பாக அவன் உணர்ந்திருப்பான். நிச்சயமாக வாழ்க்கையில் என்ன பண்ண நடந்திருக்கும்? ரட்சிப்பு உண்டாயிருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதன் மூலமா சபைக்கு வரும் பொழுது கர்த்தர் உங்களை பல காரியங்களை விடுதலை ஆக்கலாம், வறுமையை விடுதலை ஆக்கலாம், வியாதியில் விடுதலை ஆக்கலாம். ஆனால் அது மாதிரி பரபாசை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். ஆனால் விடுதலை ஆக்கினதால அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. கல்வாரியில தொங்கின இயேசு யார் என்று அவன் அறிந்து கொள்ளும் போது தான், அந்த சத்தியத்தை விளங்கி கொள்ளும் போது முழுமையான ஒரு ரட்சிப்பு அவனுக்கு கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. இப்போ சரீர பிரகாரமாக அவனுக்கு விடுதலை கிடைச்சிச்சு ஜெயிலில் இருந்து. அவனோட ஆத்துமாவில், அவனுடைய ஆவியிலே அவனுக்கு விடுதலை கிடைக்கணும். இந்த கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசு யார் என்பதை அறிந்து அவர் எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து அவன் அறிக்கை செய்யும் போது மாத்திரம்தான் ஒரு உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹலோ, 10 பேர் வராங்க குஷ்டரோகிகள், போய் நீங்கள் ஆசாரியனுக்கு காண்பின்னு சொல்கிறாங்க. போனுங்க சுகம் அடைஞ்ச சந்தோஷத்தில் போயிட்டாங்க. சுகம், ஆமாம், நல்லா சுகம் கிடைச்சதுப்பா, நல்லா, ஆமாம், சுகத்தோடு போயிட்டாங்க ஜாலியாக இல்லையா? அது மாதிரி நிறைய பேர் வந்து சுகமும் அற்புதமும் பெற்றுக்கொண்டு போனவர்கள் தான். அதில் ஒரு சிலர் தான் நன்றி உள்ளவர்களை வந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு அவருக்காக வாழ்ந்தவர்கள் அவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க. அதுபோல் அப்போ அவங்க சுகம் பெற்றுக்கொண்டது சந்தோஷமான விஷயம்தான். அதை விட முக்கியமானது ஆத்தும ரட்சிப்பு அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இவங்க சுகம் பெற்று போனதுனால அவங்க பரலோக ராஜ்யத்தில் அவங்க இடம் பெற முடியாது. ஆனால் உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உபாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமா இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இரும்பு கலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். இரும்பு கலவாய், அதாவது உங்களை யாருமே விடுவிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கட்டு அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன். ஹல்லேலூயா. அதாவது நம்ம நிலைமையை உணர்ந்து அதிலேருந்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது தான் நமக்கு அந்த மகிழ்ச்சி உண்மையாக நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். சபைக்கு வர்றது நல்லது, அதனால் நம்ம நன்மையை பெற்றுக்கொள்வது நல்லது, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அதை விட காட்டிலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? இருப்பு கலவையினாலே நம்மளை விடுவித்திருக்கிறார். பாவம், சாபம், அக்கிரமத்திலிருந்து யாருமே விடுவிக்க முடியாத அப்படிப்பட்ட அந்த காரியத்தில் நம்ம விடுவித்திருக்கிறார் என்ற சத்தியத்தை விளங்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த விளங்கி கொள்ளும் போது தான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் இல்லையா? ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான், அதுவும் மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவனா இருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்மளை வந்து யாருமே விடுவிக்க முடியாது. தண்டனையும் ஊர்ஜிதமாயிடுச்சு நம்ம செய்த பாவத்துக்கு. அப்போ மரணம் தான் கடைசி நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு. இன்றைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ ஒரு நாள் அது நமக்கு நடக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனை பெற்ற ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
ஒவ்வொரு நாளும் கூனி குறுகி பல விஷயங்களை நினச்சி பார்த்து, ஒருவேளை அதை நான் செஞ்சுருக்கலாமே, ஒருவேளை அவங்களுக்கு நன்மை செஞ்சுருக்கலாமே, ஒருவேளை இப்படி அவங்களுக்கு இப்படி பேசிட்டேன்னு, இப்படி பலவிதமான காரியங்களெல்லாம் நினச்சி அவன் வந்து உள்ளம் குமுறி அவன் உள்ளுக்குள்ளே அழுது, இதுக்கு ஒரு வழியே இல்லை, நான் வெளியே வர முடியாது, இப்படி தான் சாகணுமா, என் கதை முடிஞ்சதுன்னு சொல்லி பல காரியங்கள் நினைவுப்பட்டு செய்த பாவங்களெல்லாம் அவன் எண்ணி பார்த்து அவன் மனமே திரும்பினாலும் கூட, நான் திருந்திடேன்னு சொன்னான் கூட, ஆனால் அந்த கட்டுகளிலிருந்து அவனை விடுவிக்க யாரும் முடியாத ஒரு நிலை இருக்கும்போது அவன் நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படிப்பட்டதான் ஒரு மனிதன் இந்த எகிப்தில் இருக்கிற ஒரு நிலைமை, யாருமே விடுவிக்க முடியாத, யாருமே என்னை வந்து ஒன்றுமே இந்த நல்ல நிலைக்கு கொண்டு வர விடாத ஒரு நிலையத்தில் கட்டப்பட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட வறுமையில், அப்படிப்பட்ட சாபத்தில், அப்படிப்பட்ட அந்த பாவத்தில், அப்படிப்பட்ட யாருமே என்னை விடுதலை செய்ய முடியாது, அப்படிப்பட்ட வியாதியின் பலவீனத்தில் நான் கட்டப்பட்டு இருக்கும்போது, இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் நான் மறிக்கணுமா என்ற ஒரு நிலை இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய சிறை வாழ்க்கையா இருக்கிறது. இதுதான் முடிவா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையா, இந்த கஷ்டத்தான் நான் அனுபவிக்கணுமா, கஷ்டத்தோடு வாழணுமா, இதான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவா என்று எண்ணி பார்க்கும் பொழுது அவங்களோட வாழ்க்கையில பாருங்க, அப்படிப்பட்டவங்களை திடீர்னு ஒரு நாள் விடுதலை, திடீர்னு ஒரு நாள் சுகம், திடீர்னு ஒரு நாள் அற்புதம் நடக்கும்போது அவங்க வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் இருக்கும், எப்படி? அதுதாங்க ரட்சிப்பின் சந்தோஷம். ஹல்லேலூயா. உண்மையாய் நீ செய்த பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற்றுக் கொள்ளும்போது உனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். உண்மையாய் என்னுடைய பட்ட வறுமை இருந்து வெளியே வரும்போது ஒரு பெரிய சந்தோஷம். உண்மையான பலவீனத்திலிருந்து வெளியே வரும்போது ஒரு உண்மையான சந்தோஷம், உண்மையான சந்தோஷம். வாசிக்கிறேன் ஏசாயா புத்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள், சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இதுதாங்க ரட்சிப்பு. ஹலோ, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க என்றதுடைய அடையாளம் என்ன? சஞ்சலமும் தவிப்பும் உங்களை ஓடி போய் ஒரு நித்திய மகிழ்ச்சி உன் உள்ளத்தில் வந்து இருக்கிறோம். ஒரு நிரந்தரமான பாவத்திலிருந்து விடுதலை, நிரந்தரமான ஒரு விடுதலை உனக்கு கிடைக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி ஆட்கொள்ளும். ஐயோ, யாருமே விடுவிக்க முடியாது, வாழ்க்கை இவ்வளோதான், இனிமேல் வந்து மேலே வர முடியாது, இனிமேல் எழும்ப முடியாது, இந்த சிறைச்சாலை வாழ்க்கை தான், இந்த இருட்டுக்குள்ளே தான் என் வாழ்க்கைன்னு ஒரு மனிதன் இருக்கும்போது அவனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சா அவன் உள்ளம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. அதுபோல தான் ஒரு மனிதன் இயேசு வண்டி வந்து அவன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்போது அவனால் அந்த சந்தோஷத்தை அடக்க முடியாது. ஹலோ, இருக்கீங்களா? சிறைச்சாலையில் இருக்கும்போது எனக்கு ஒரு 10 நாள் கொடுத்தா போதும், சில விஷயங்களை செஞ்சிருவேன். ஒரு வருஷம் எனக்கு வாழத்துக்கு கொடுத்தாலே போதும். அந்த ஒரு வருஷத்தில் எத்தனையோ நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் வந்துட்டேன். அந்த ஒரு வருஷத்தில் அதெல்லாம் செஞ்சிருவேன். இப்படி அவன் அதனுடைய மரணத்தை நோக்கி கொண்டிருக்கிற அவனுக்கு எனக்கு ஒரு நாள் கிடைக்காதா? ஹலோ, எனக்கு ஒரு மாதம் அல்லது ஒரு வருஷம் எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன, என் ஜெயிலில் போட்டால் பரவாயில்ல, என்னை வந்து என்ன தூக்கு தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, எது பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு 10 நாள் கொடுத்தா அந்த 10 நாளில் நான் செய்ய வேண்டிய வேலைகள் கடமைகள் நிறைய இருக்குது, அதை செய்திட மாட்டோமான்னு சொல்லி அந்த ஒரு நாள் கிடைக்காதா, நிமிடம் கிடைக்காதா என்று தவித்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை தான் இந்த சிறைச்சாலை வாழ்க்கை. அப்படி தான் பரபாஸ் இருந்திருப்பான். ஆனால் அந்த நாள் அவனுக்கு கிடைச்சா எப்படி அவன் செயல்படுவான்? ஹல்லேலூயா. அவனால சும்மாவே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுபோலதான் நம் வாழ்க்கை இவ்வளவுதான், இனி வேஸ்ட் அப்படின்னு இருக்கிற ஒருத்தனுக்கு அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து, ரட்சிப்பை வாழ்நாட்களை கொடுத்து, திறமையை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, போ என்னெல்லாம் செய்யும் போது அவன் உள்ளம் எப்படி மகிழ்ந்து அவன் அதிவேகமாய் செயல்படக்கூடியவனா, எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவனா மாறுவான். ஹலோ, இருக்கீங்களா? நானும் ரட்சிக்கப்பட்டேங்க. ஞாயிற்றுக்கிழமை தாங்க நிறைய தூக்கம் நல்லா வருது. மற்ற நாள்லாம் சீக்கிரம் எழுந்துக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு தான் ஹாலிடே, ஆலயத்துக்கு போகணுமேன்னு ஒரு தாக்கம், அவர் ஆராதிக்கணுமே, அவருடைய சத்தத்தை கேட்கணுமே. என்னோட ஆண்டவர் பேச மாட்டாரா? அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலேருந்து என்னை மைய மருந்து கடவுளை நான் ஆராதிக்க மாட்டேனா?
அந்த நாள் எப்போ வரும்னு காத்திருக்கிறது தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்லிக்கின்னு, அது சாக்கு போக்கு யாருக்குல்ல, உங்களுக்கு தான் சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு நீங்கள் சாக்கு போக்கு சொல்கிறீங்கன்னா ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவருக்கு ஆமாம், லேட்டாக வந்து அது ஒரு காரணம், சபைக்கு வரல ஒரு காரணம், அது நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க. நீங்களா? ஏன்னா தேவன் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார், எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு இருந்தால் தேவ சமூகம் உங்களுக்கு இன்பமாக இருக்கும். அல்லேலூயா. அது வாஞ்சியாக இருக்கும், ஒரு தாகமாக இருக்கும். உங்களை வந்து ஒருத்தர் வந்து கையை தட்டுங்க, காலை வந்து எழுந்து நில்லுங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்றதில்ல. நம்முடைய அந்த அன்பும் அந்த நமக்கு கிடைச்ச விடுதலையை, ஆண்டவரே நான் இப்படி இருந்தேன், என்னை இப்படி விடுதலை ஆக்கினீங்கப்பா, நான் ஒன்றுத்துக்கு உதவான இருந்தேங்களே, என்னை இன்னைக்கு ஒரு செயல் வீரனாக மாற்றிருக்கீங்களே, ஆண்டவரே ஒரு நாள் நான் ஒரு புத்தி கெட்டவனாக இருந்தேனே, என்னை ஞானவனாக மாற்றிருக்கீங்க. அப்படி சமூகத்தில் சேரும்போதெல்லாம் எனக்கு இன்னும் ஞானம் பெருகுது, அறிவு பெருகிறது, இன்னும் ஆற்றல் பெருகிறது. உங்களுடைய சமூகத்தில் சேரும்போதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்கிறேன் என்ற அதை ருசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, தெய்வ சமூகம் உங்களுக்கு இன்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு தேவை. அதுக்கு தான் கல்வாரி வேணும். ஆண்டவரிடத்தில் சில நன்மைகளை பெற்றுக்கிறது நமக்கு போதாது. ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியாது இயேசு யாருன்னு தெரியாது. இயேசுவானால தான் சுகம் விடுதலை பெற்றுன்னு பரபாஸ் விடுதலை ஆயிட்டான் இயேசுவால, இல்லையா? அவன் ரசிக்கப்பட்டானா? பரலோகத்துக்கு தகுதி விடவனா? இல்லையே. இயேசு கல்வாரிலே மரித்ததை அவன் பார்த்து உணர்ந்து, எனக்காகத்தான் மரித்தார், எனக்காகத்தான் அவர் ரத்தம் சந்தினார் என்றதை அவன் சொந்த வாழ்க்கையில நம்பி அதன் அறிக்கை செய்யும்போது, என் விடுதலைக்கு காரணம் இவர்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சந்தோஷமா வாழணும், அதுக்கு இவர் தான் காரணம். இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு அதுக்கு இவர் தான் காரணம். உணரும் போது தான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உணர முடியும். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய அனைத்து நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் இவரே காரணம் உணரும் போது தான் அந்த கல்வாரி சிலுவை நமக்கு இன்பமாய் மாறுகிறது, ரட்சிப்பு சந்தோஷமாய் மாறுது. ஹல்லேலூயா. இல்லையா? இல்லையா? எதுவாக இருந்தாலும் நான் பாஸ்டருக்கு வந்து சொல்கிறேங்க. பாஸ்டர் என்ன பண்ணுவார்? அவர் மந்திரிச்சு அனுப்பிச்சிடுவார். அவர் ஒரு மந்திரவாதி. ஆமாம், எதனா மந்திரிச்சு தெளிச்சு கிழிச்சு அனுப்பிச்சது அவங்களுக்கு சந்தோஷம். அவங்களுக்கு இப்போ உனக்கும் ஆண்டவருக்கு என்னம்மா அது தெரியாது. நாங்கள் கற்றுக் கொடுக்குறதுல என்னென்ன, ஊழியக்காரர் இருக்கிறாரு, ஊழியக்காரர் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அவசியமானவர் தான். ஊழியக்காரர் கண்டிப்பாக இல்லாத ஒரு ஊழியம் இருக்க முடியாது. ஆனால் ஊழியக்காரை காட்டிலும் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியக்காருக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிற அந்த வேலைன்னா உங்களுக்கு அந்த தெய்வம் யாருன்னு புரிய வைக்கிற வேலை. அல்லேலூயா. அவருக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு, கனெக்ஷன் என்ன? அவர் உங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரு, நீங்கள் அவரை எப்படி நெருங்க முடியும், அவர் உங்களை என்ன எப்படி பயன்படுத்த முடியும், உங்களை கனெக்ட் பண்ணி விடுற வேலை. ஹல்லேலூயா. உங்களை அப்படிப்பட்ட கனெக்ட் பண்ணி விட்டாதான் நாளைக்கு நீங்கள் மற்றவங்களை அப்படி கனெக்ட் பண்ண விட முடியும். ஹல்லேலூயா. இல்லையா? நான் உங்களை அவரை கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன்னா நீங்களும் மற்றவங்களுக்கு அவரை கனெக்ட் பண்ணி விட மாட்டீங்க, தெரியாது இல்லையா? அப்போது பெரிய வேலை இது, பெரிய வேலை. தெய்வத்தையும் மனிதனும் கனெக்ட் பண்ணுற வேலை ஒரு ஊழியக்காரனுக்கு மிகப்பெரிய வேலை. அப்போது தேவனை அறிகிற அறிவினாலே அந்த ஊழியக்காரன் நிறைந்து இருந்தால் தான் அந்த அறிவை தான் அந்த ஜனங்களுக்கு புரிய வைக்க முடியும், இல்லையா? நான் கடவுளை சரியாய் புரிந்து கொள்ளாத போது மற்றவர்கள் எப்படி புரிந்து கொள்ள வைக்க முடியும்? நீங்கள் சரியாய் இந்த இயேசுவை அறியாத போது நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு இயேசு பற்றி சொல்லுவீங்க? ஹலோ, உங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கே தெரிலனா எப்படி சொல்லுவீங்க? எங்கள் அப்பா இருக்கிறாரு, வேலைக்கு சாப்பாடு போட்டுருவார், அப்பா எனக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துரு, அவ்வளோதான் சொல்ல தெரியும், இல்லையா? ஏசக்கிட்ட வந்தால் நல்லா நடக்குங்க, அவர் நன்மை செய்வாருங்க, இங்கே இவ்வளோ தான் உங்களால் சொல்ல முடியும், இல்லையா? அதை தாண்டி சில கேள்விகள் கேட்டால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்பாவை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், அவரை புரிந்திருக்க வேண்டும். அவரை புரிஞ்சு ரசித்து ருசித்து வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப எளிதாக இருக்கும். அவங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க முடியும். நீங்கள் புரிந்த விதத்தில் தான் மற்றவங்களை புரிய வைக்க முடியும். இந்த இயேசுவை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது இந்த பரபாஸ் விடுதலை ஆயிட்டான். ஆனால் விடுதலை ஆனாலும் கூட
இயேசுவை என்னைக்கு அறிந்தானோ, என்னைக்கு கல்வாரி புரிஞ்சுதோ, அப்பதான் அவன் ஆத்துமாவில் ரட்சிப்பு கிடைச்சது. ஹல்லேலூயா. கண்டிப்பா பரபாஸ் ரட்சிக்கப்பட்டிருப்பானா? ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டானா? ஹலோ, ரட்சிக்கப்பட்டிருப்பானா? அப்புறம் என்ன பண்ணியிருப்பான்? நிச்சயமா அவன் ஊழியம் செய்து இருப்பான். ஹல்லேலூயா. நிச்சயமா. ஏன்னு கேட்டனா, நமக்கெல்லாம் மரித்தார் என்பது, நமக்காக மரித்தார் என்பது சத்தியம். பைபிளை படித்து இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்புகிறோம். அது நிமித்தமாக நமக்கு சுகமும் விடுதலை கிடைக்கும். நான் பரபாசுக்கு நேருக்கு நேராக அவருக்கு பதிலாலாம் அங்கே மரித்தது, அவன் பேர் சொல்லப்படுகிறது, வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ எனக்கா பதிலாக தான் அவர் மரித்தார்ன்றது நிரூபணமாக்கப்பட்டு இருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது, சரித்திர சான்றாக இருக்கிறது. ஆகினாலே பரபாஸ் அதை மறுக்கவே முடியாது. ஆகினால பரபாஸ் நிச்சயமாக இன்னைக்கு நான் விடுதலையாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த இயேசுதான் என்பதை நிச்சயமாக உறுதியாக நம்பிதாகணும், அவன் ஏற்றுக்கொண்டதாகணும். அதன் பிறகு இயேசுவின் தெரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணியிருப்பான், அதற்காக பிரயாசப்பட்டிருப்பான். இவர் யார் என்ன என்று அதிகமாய் எனக்காக இவர் ஏன் மரிக்கணும் என்ற ஒரு கேள்வி வந்திருக்கும். அவரை தேட ஆரம்பிச்சிருப்பான், அவரை புரிய ஆரம்பிச்சிருப்பான். நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பான், குறிப்பாக சீசர்களை சந்தித்திருப்பான். கண்டிப்பாக அவர் சீசர்கள் அவருக்கு சரியான சத்தியத்தை சொல்லியிருப்பாங்க. நிச்சயமா இந்த பரபாஸ் மனம் மாறி ஆண்டவருக்காக நிச்சயமா வாழ்ந்திருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவரிடத்திலிருந்து நீங்க சில நன்மைகளை பெற்றுக்கொண்ட போதாது, அவரை அறிகிற அறிவினால் நிரம்பணும். ஹல்லேலூயா. அவரை இன்னும் நான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எவ்வளவா இவரை அறிந்து புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவா நீங்கள் அவரோட நெருங்க முடியும். அவ்வளவா? ஆமாம். அப்போ தான் அவர் எவ்வளோ பெரியவர்னு தெரியும். ஒரு சின்ன பையன்கிட்ட நாங்கள் அப்பா கிட்ட, அப்பா இங்கே ஏரோப்ளேன்னு இங்கேருந்து பார்த்தா சின்னதாக தெரியும். என்னது? ஆமாம், ஒரு பொம்மை நம்ம கையில் வச்சிருக்கிற பொம்மை ஏரோப்ளேன் அதோட சின்னதாக தெரியும் இங்கேருந்து பார்த்தா. அது ரொம்ப ஹைட்டில் போகும். இவன் ஏரோப்ளேனு கிட்ட பார்க்கல. அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா இந்த ஏரோப்ளேன் எவ்வளோ பெருசாக இருக்கும்பாண்ணா. ஏரோப்ளேனை இங்கேருந்து பார்த்தா சின்னதாக இருக்குல்ல, ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. வா ஒரு நாள் ஒன்று இட்டுன்னு போய் ஏரோப்ளேனை காட்டுறேன்னு சொல்லி அவர் கிட்ட எடுத்துன்னு போய் அந்த ஏர்போர்ட்டில் அந்த ஏரோப்ளேனை கிட்ட நிற்க வச்சு காட்டணும். அப்படிலாம் சில அனுமதி இருக்குது இல்லையா, உள்ளே பார்க்குறதுக்கு, ஏரோப்ளேனில் உள்ளே பார்த்துட்டு வர்றதுக்கு சில காரியங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த ஏரோப்ளேனில் காட்டிட்டு வந்த பிறகு, அப்பா எவ்வளோ பெரிய ஏரோப்ளேன், சின்னதாக பறக்குதுன்னு நினச்சோமே, இவ்வளோ பெருசாக இருக்கா, இத்தனை பேர் உட்காந்துட்டு மேலே பறக்குறாங்களா, இவ்வளோ பெரிய ஏரோப்ளேன். ஆமாம், கிட்ட பார்க்கும்போது தான் அவர் எவ்வளவோ பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த தெய்வத்தை உணர உணர கிட்ட நெருங்குறீங்க. இன்னும் நெருங்க அவரை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள கிட்ட நெருங்க ஒவ்வொரு நாளும் அவர் மிகப்பெரியவராக தீருவார். அவர் ஆச்சரியமானவராக இருப்பார், அவர் அதிசயமானவராக இருப்பார், அவருடைய இரக்கம் பெரிதாக இருப்பார், அவர் அன்பு உனக்கு புரியும், அவர் மிகப்பெரியவராக இருப்பார். அவரை விட வேற எதுவும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. அவருக்காக நீங்க எதையும் கொடுக்க ஆயத்தமாயிடுவீங்க. அவருடைய அன்பு உனக்குள்ள இதயத்தை நிரப்பிடும். அவருடைய அன்பு எவ்வளவு அன்பு பெரியது என்பது விளங்கும், அவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது விளங்கும், அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது விளங்கும். அவரை நெருங்க அவருக்காக என் வாழ்க்கையை கொடுக்குறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எபிரேய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதலுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன், அதுதானா 2:5 அதுதானா, அதேதான் பெரிதான ரட்சிப்புன்னு இருக்கும் பாருங்க, மேல வசனம்.
அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எல்லாம் வீட்டில் போய் பொறுமையாக அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கு. இந்த ரட்சிப்பு நம்ம கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறோம்ல, ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லிக்கிறோம்ல, அது எப்படி கிடைச்சதுன்னா, அது காசு கொடுத்து வாங்க முடியாத, நாம் எதையும் இழந்து பெற்றுக்கொள்ள முடியாத, விலை மதிக்க முடியாத, மாசற்ற விலையேறப்பெற்ற குற்றமற்ற இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் ஒரு இடத்துல வசனம் அப்படி சொல்லுது, ஆபேலுடைய இரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானதை பேசுகின்ற இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் என்று, இல்லையா? ஆபேலுடைய இரத்தம் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் செய்யாத ஒரு பாவமும் செய்யலை. அண்ணங்காரன் அந்த ஆபேலை கொன்னுறான். அவன் ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் தேவனிடத்தில் கேட்கிறதா. ஆண்டவர் காயினிடத்தில் பேசுகிறார். அவனுடைய சகோதரருடைய ரத்தம் கூப்பிடுகிறது. அவனை என்ன செய்தான்? அவன் கொலை செய்துட்டான். அந்த ரத்தம் என்ன கேட்குதுன்னா, நான் ஒன்றுமே பண்ணல, என்னை கொன்னுட்டேன்னு, இதுக்கு ஒரு நீதி இல்லையா, நியாயம் இல்லையா? என்னை ஆபேலோட ரத்தம் தேவனிடத்தில் கேட்குதான். ஆனால் அதை காட்டிலும் நன்மையானதை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டு இன்னை வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் பூமியில் சிந்தப்பட்ட ரத்தம் இன்ன வரைக்கும் பேசி கொண்டு இருக்கிறது. அந்த ரத்தம் என்ன பேசுகிறதுனா, பாவத்தில் இருக்கிற மனிதர்கள் ரட்சிக்கப்படும்படியாய், விடுதலை அடையும்படியாய், யாரால மீட்க முடியாத அந்த மனுக்குலத்தினுடைய அந்த தண்டனையிலிருந்து மீட்கும்படியாய் இந்த தேவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இவர்கள் விடுதலை ஆகும்படியாய், இவர்கள் சுகமாக்கும்படியாய், இவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தானே நான் சிந்தப்பட்டனே. இவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படலையே. இது ஒரு கூட்டம். அந்த பக்கம் சத்தியத்தை கேட்காம ரட்சிக்கப்படாத ஒரு பக்கம் கூட்டம். அதுக்காகவும் இந்த ரத்தம் பேசுது. இன்னொரு ரத்தம், இந்த ரத்தம் இன்னும் பேசுனா, ஏசுன்னு சொல்லிக்கிட்டு, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு, நான் இவருடைய நன்மைகளுக்காக சிந்தப்பட்டேனே, நான் சிந்தப்பட்ட இந்த ரத்தத்துடைய பலனை இன்னும் இவங்க புரிஞ்சிக்காம இருக்கிறாங்களே, இன்னும் அதை பலனை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்களே சொல்லி இந்த நன்மையானதை இது பேசி கொண்டு இருக்கிறதா. ஹலோ, உங்களுக்காக ஒரு ரத்தம் பேசி கொண்டிருக்கிறது, உங்கள் விடுதலைக்காய், சுகத்துக்காக. நாம் பெற்ற ரட்சிப்பை சில நன்மைகளோடு நிறுத்தி கொண்டு, கர்த்தர் எனக்கு இது போதும்னு இருக்கிறீங்க. இல்லை, முற்றிலுமாய் நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், முற்றிலுமாய் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், முற்றிலுமாய் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் ரட்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார். இது ஒரு சில நன்மை இல்லை, உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ள வரும்போது ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். சீயோன் வேற எங்க இல்லை, தேவன் ஆலயம்தான். அல்லேலூயா. தேவன் தங்குகிற ஸ்தலம் தான், தேவன் ஆராதிக்கிற ஸ்தலம் தான் என்னது, சீயோன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த ஒரு கள்ளன், இந்த கொலை பாதகன், அவனுக்கு தெரியாமலே ரட்சிக்கப்பட்டுட்டான். அவனுக்கு தெரியாமலே விடுதலை கிடைச்சிச்சு. ஆனால் முழுமையான ரட்சிப்பு கல்வாயம் அறிந்து கொள்ளும்போது தான் ஒரு பூரண விடுதலையும் அவனுக்கு ரட்சிப்பும் கிடைச்சிது. ஆனால் இன்னும் 2 பேர் என்ன பண்ணாங்க, கல்வாரி சிலுவையில் அவங்களும் கல்லர்கள் தான், அவர்களும் திருடர்கள் தான், அவரும் கொலை பாதகர் தான், அவர்களும் என்ன பண்ணுறது, ஒரு பயங்கரமான கொலை குற்றத்தை செய்தவர்கள் தான். அவர்களே வலது பக்கம் ஒருவனுமாக இடதுபுறம் ஒருவனுமாக 2 பேரை என்ன பண்றாங்க, கல்வாரி சிலுவையில் அறையிறாங்க. இங்க இந்த கல்லர்களுக்கு வேறு விதமான அனுபவம். ஒருத்தன் சொல்றான், வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கலாம்.
அன்றிய சிலுவையில் அறையப்பட்டிருந்த ம் குற்றவாளியில் ஒருவன், ம் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஹலோ, இவங்களுக்கு இயேசுவோடு அந்த 6 மணி நேரம் கூடவே இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்குது. ஹல்லேலூயா. இயேசுவோடு கூடவே அவரோடு பாடுகளை இந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு அவரோடு கூட பாடுகளை சகிக்கிற அந்த கஷ்டத்தை சுமக்கிற பாவத்தை சுமக்கிற இயேசுவை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது. இவர்களும் இந்த கல்வாரி சிலுவையில் இவர்களும் அடிக்கப்பட்டு இவங்களும் தொங்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த 2 கல்லர்கள் அங்கே தொங்குகிறது பார்க்குறோம். ஒருத்தன் சொல்கிறான், நீ வாசிங்க, நீ ஒரு கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ஆமா. இரட்சித்துக்கொள். ஒருத்தன் வந்து கிறிஸ்துவா ஆனால் உன்னை ரட்சித்து என்ன ரட்சித்துக்க, அவனுக்கு கிறிஸ்துவ நம்பிக்கை இல்லை. அவனுக்கு இவர் தான் ரட்சகர், இவர் தான் மேசி என்ற நம்பிக்கை ஒரு கல்லனுக்கு கிடையாது. ஆனால் 2 பேரும் ஒரு சமமாக தான் இருக்கிறாங்க. அவன் ரட்சகர்னு நம்பல. அதனால் ஒரு சந்தேகிகள், நீ ரட்சகரானால் நீ என்ன பண்ணணும், உன்னையும் விடுவித்துக்கோ என்னையும் விடுவித்துக்கப்பா, நீ உன்னையும் காப்பாற்றிக்கோ என்னையும் காப்பாற்றிக்கோன்னு ஒருத்தன் சொல்கிறான். ஆனால் இன்னொருத்தன் சொல்கிறான், வாசிங்க. மற்றவன் அவனை நோக்கி, ம் இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் ம் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ம் நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ம் நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைந்திருக்கிறோம். இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இப்போ 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, ஒருத்தன் தன் தவறுக்காக தான் நான் இங்கே தண்டிக்கப்படுகிறேன், தன் தவறை உணர்கிறான். அவன் தன் பாவத்துக்காக தான் இந்த தண்டனை, நான் செய்த இந்த பாவத்தினால எனக்கு அடிக்கப்படுகிறேன்னு தன்னுடைய பாவத்தை உணரக்கூடியவனாக இருக்கிறான். ஒருத்தன் அந்த பாவத்தை உணராதவனாக இருக்கிறான். ஹலோ, ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு தகுதி தன் தவறை உணர்வது தான். அல்லேலூயா. ஒருத்தர் தன் தவறை உணரல, அவனை சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னை காப்பாத்தி என்ன காப்பாத்திக்க, அப்போ கூட தான் செய்தது தவறு, என்னுடைய தவறு நிமித்தமாக தான் நான் இங்கேருந்து அடிக்கப்படுகிறேன், நான் உணரல, உன்னையும் காப்பாத்திக்கோ என்னையும் காப்பாத்திக்கோ. அப்போ ஒரு நாள் அவன் மனம் திரும்பவும் இல்லை, தன் தவறை உணர்வும் இல்லை. அதனால் அவனுக்கு ரட்சிப்பு அங்கே கூட தொங்கி கூட அவர் பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்து கூட அவனுக்கு என்ன பண்ணல, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறான், அவன் குற்றவாளியாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் அவனை சொல்லுகிறான், இது நாம் படுற அந்த தண்டனைக்கு காரணம் நாம் செய்த பாவத்தினால குற்றத்தினால தான் நம்ம தவறை இந்த தண்டனை அனுபவிக்கிறவன் உணர்ந்தவனாய் அவன் சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு அவனுக்கு பதில சொல்லிட்டு கடைசியாக அவன் சொல்றான், நீர் ராஜ்யத்தில் வாசிங்க. இயேசு நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன் நினைத்தருளும் என்றான். அடியனை நினைத்தருளும், நினைத்து அருளும். அருளும். இவன் பாவியா இருந்தாலும் ஒன்று நல்லா விளங்கிடுச்சு, இவர் மேசியா, இவர் ரட்சகர், அவர் ராஜ்யத்தில் வருவார். ஹலோ, சீசர் கூட விளங்கலைங்க சத்தியம், சீசர்கள் கூட விளங்காத சத்தியம் இந்த திருடனுக்கு புரியுது. இயேசு தண்டனைப்பட்டு தொங்குகிற அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த திருடனுக்கு இவர் ராஜ்யத்தில் வருவார்னு புரியுதுங்க. ஹலோ, இல்லை என்ன தெரியுமா புரியுது, குற்றவாளி பாவி ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு நம்ம யாருமே மட்டம் தட்டி பேசிட முடியாது. நமக்கு தெரியாத சத்தியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அல்லேலூயா. நமக்கு புரியாத சில விஷயங்கள் அவங்களுக்கு புரிந்திருக்கலாம். இந்த திருடன் தான், இவன் பாவி தான் நம்ம நினைக்கிறோம், ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய ரகசியம் தெரியுது. நீ ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைச்சுங்கப்பா. அல்லேலூயா. நீங்க ராஜ்யத்தில் வருவீங்கன்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. ஹலோ, எத்தனை பேர் சபைக்கு வருகிறோம், நான் நம்பிக்கை ஒரே போதனை தான் போதிக்கப்படுகிறது. யாருக்கு எப்படி புரிஞ்சது, கூப்பிட்டு ஒருத்தரை கேட்டதான் தெரியும். வாங்க ஒருத்தரா இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணீங்க சொல்லுங்க. அப்படி வாரம் வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு தனியாக இன்னைக்கு என்ன புரிஞ்சுது உங்களுக்கு, கர்த்தர் உங்களோட என்ன பேசினார், அப்படி ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு நோட்டு புக்கோடு வந்துடுவீங்க.
நம்மளை கேட்டால் என்னதை சொல்கிறது? அதனால் எந்தெந்த வசனம் சொன்னார், யாரை பற்றி சொன்னார், எல்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பிரசங்கமாக ரொம்ப நல்லா புரியும் இல்லையா? நல்லா தான் இருக்குல்ல இந்த பாயிண்ட்டு, கடைப்பிடிக்கலாம் போல இருக்கு. பிரசங்கம் பண்ணிவிட்டு எல்லோரும் வேறு பேப்பரை கொடுத்து உங்களுக்கெல்லாம் என்ன புரிஞ்சுது சொல்லுங்கள்? பிரசங்கம் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பீங்க. ஏன்னா ஏதாவது சொல்லி ஆகணுமே. பிளாங்க்கு பேப்பரை காட்டினா என்ன நினச்சிருவாங்க மற்றவங்களாம்? ஓஹோ நம்ம வேஸ்ட்டு நினச்சிருவாங்களா? ஒன்றுமே பிரசங்கமாக புரியல நினச்சிட்டாங்களா? அதனால் ஏதாவது நம்ம பரீட்சையில் எழுதாகணும்ல, அப்போது பாஸ் ஆகணும்ல, ஒரு 2 பதிலாவது எதுவும் இல்லை. அப்போது ஏதாவது கொஞ்சம் கவனிப்போன்னு ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பீங்க. அதுபோல் சபைக்குள்ளே இருக்கிற நீங்கள் எதை எப்படி விளங்கி கொண்டீங்க என்று உங்களை தனித்தனியாக விசாரிச்சு தான் தெரியும். ஆனால் உங்களோடு ஏதோ ஒன்று பேசியிருப்பார், உங்களுக்கு ஒன்று புரிந்திருக்கும், அது உங்களுக்கு தான் தெரியும். அதுபோல தான் இயேசுவோடு நடந்தவர்கள், இயேசுவோடு அற்புதம் பெற்றுக்கொண்டவர்கள், இப்படி இயேசுவோடு சிலுவையில் தொங்கினவர், பரபாஸ், இப்படி அநேகர் இயேசுவோடு இருந்தவர்கள், பல காரியங்கள் இருக்கிறது. அதனால் ஒருத்தன் குற்றவாளியாக தப்பு செஞ்சுட்டு இயேசுவோடு தொங்கிட்டு இருக்கிறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிறான். அவனுக்கு ஒரு முக்கியமான சத்தியம் விளங்கியிருக்கு. ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கு. அப்போது அவன் இயேசு கூடவே இவ்வளோ வருஷமாக இல்லை, கொஞ்ச நேரம் இந்த 6 மணி நேரம் தொங்கும்போது அவனுக்கு இந்த இயேசுவை பார்த்து ஒரு சத்தியம் விளங்கி இருக்கிறது. இவர் ஒரு மேசியா, இவர் ஒரு ரட்சகர், இவர் ஒரு தேவகுமாரன், நிச்சயமாக இவர் வருவார், இந்த ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைச்சுங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணுற ஒரு வேண்டுதலை வைக்கிறான். ஹல்லேலூயா. அதனால மறுப்பு தெரிவிக்காம ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசில் இருப்பான். ஹல்லேலூயா. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் இங்கே சத்தியத்தை இங்கே பார்க்க முடிகிறது. ஏன்னா இயேசுவோடு நடந்தவங்க போனோம், எல்லாம் ஓடி போட்டான். கடல் மேலே கூடவே நடந்தவன் என்ன பண்ணான்? 3 தடவை மறுதளிச்சிட்டான். யாருன்னு தெரியாத பப்பு பண்ணிட்டான். சத்தியமாக வர தெரியாதுன்ட்டான். சத்தியமா. ஆனால் கல்வாரில் தொங்கிட்டு இருக்கிறான். அவனும் வேதனையில் இருக்கிறான், அவனுக்கு வலி இருக்கு. அவனும் இல்லை தொங்குறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஆணியில் தொங்குனா அது ரொம்ப சாதாரண இல்லை, பயங்கரமான வலி. அந்த வலியிலையும் அந்த கஷ்டத்திலும் அந்த வேதனையிலும் இயேசுவை அவன் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறான். இயேசுவை உற்று நோக்க ஆரம்பித்திருக்கிறான். உனக்கு எவ்வளோ வலி இருக்கிறது முக்கியம் இல்லைம்மா, உன் வலி நீங்குவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த சூழ்நிலை நீ கர்த்தரை நோக்கிப்பார். ஹல்லேலூயா. அங்கே ஒரு வழி பிறக்கும், அங்கே ஒரு விடுதலை உண்டாகும், அங்கே ஒரு சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த வேதனை மத்தியில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மறிக்க போகிறேன். அந்த மறிக்கிறதுக்கு முன்பாக நீ இயேசுவை யாருன்னு புரிந்து கொண்டான் பாருங்க, இயேசுவை பற்றி சத்தியத்தை விளங்கிட்டான் பாருங்க, இயேசுக்கிறத ஒரு கோரிக்கை வைத்தா பாருங்க, நீ ராஜ்யத்தில் வரும்போது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கவனிங்க, நீ ராஜ்யத்தில் வரும்போது. அவன் மன்னிப்பு கேட்கல, அங்கே கேட்குற அந்த வார்த்தையை பாருங்க, நீ ராஜ்யத்தில் வரும் பொழுது. என்ன நினச்சிங்கப்பா? ஹல்லேலூயா. அதனால் பாவம் செய்தவங்க எல்லாம் மோசமான நினச்சிடாதீங்க. ஒரு மோசமான வாழ்க்கை வாரன்றதுக்கு அவனை மோசமானன்னு ரொம்ப கணக்கு போட்டுடாதீங்க. ஒருவேளை அவன் மனம் திரும்பினால் கர்த்தர் அவனை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை ஒரு சாதாரண ஏளனமான ஒரு நிலையில் ஒரு மனிதன் இருப்பானா அவனை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஒருவேளை கர்த்தர் அவனை ரட்சிப்பாரானால் கர்த்தர் அவனை வல்லமையுள்ளவனை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை கொண்டு எப்படி செய்வார் என்பதை நம்ம கணக்கிட முடியாது. அதனால் குற்றவாளி என்றாலும் அவனை குற்றவாளியை பார்க்காதீங்க, தவறு செஞ்சவங்களை தவறாக பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடனா நம்ம வாழ்க்கையில எல்லாம் சகஜமாயிடும். ஹல்லேலூயா. மனிதன் பார்க்குற விதமாக பார்க்காதீங்க. எல்லாரையும் நீங்கள் உங்கள் இடத்துல ஏசு இருந்து அப்படி பார்ப்பார். ஹலோ, சமீபத்தில் கூட நாங்கள் சகோதரர்களை உட்காந்து மனைவிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது அப்படின்னு நாங்கள் ஒரு டாபிக் பேசணும். மனைவிகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, கண்ட்ரோல் வால்யூம் கண்ட்ரோல் எப்படி குறைக்குது ஏற்றுது. இதெல்லாம் கூட பேசிங்களா? ஆமாம், இது ரொம்ப முக்கியமான டாபிக், இது இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆனால் அனுதினம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அவங்க ஒரு காரியங்களை சொல்கிறேங்க. நான் சொன்னேன், இயேசு கல்யாணம் பண்ணியிருந்தால், ஒருவேளை இயேசு கல்யாணம் பண்ணியிருந்தால் அவர் மனையை எப்படி வச்சுப்பார் அப்படி நாம் நினச்சிக்கணும்.
என்னது? நாம் இயேசுவா நினச்சிக்கிட்டு நம்ம இயேசு ஒரு மனைவிக்கிட்டே எப்படி நடந்திருப்பார், மனைவி எப்படி வச்சுட்டு இருப்பார், அப்படி நினச்சிட்டா எல்லாம் சரியாயிடுங்க எல்லாம். ஒருவேளை இது உங்களுக்கு கூட யூஸ் ஆகலாம் உங்களுக்கு. ஆமாம், இயேசு தன்னுடைய மனைவியை எப்படி வச்சுட்டு இருப்பார்? கல்யாணம் பண்ணிக்கல, அவர் பண்ணிக்க மாட்டார், தேவையில்லை. ஒரு வேளை எப்படி கற்பனை பண்ணியிருந்தால் தன் மனைவி எப்படி வச்சிருப்பார்? கேவலமாக பேசியிருப்பாரா? மனைவியை எப்படி எப்படிப்பட்ட வார்த்தை மனைவிக்கு யூஸ் பண்ணியிருப்பார்? அந்த மனைவி எப்படி உருவாக்கி இருப்பார்? அந்த மனைவி எந்த நிலைக்கு கொண்டு வந்திருப்பார்? ஹலோ, அப்படி நினச்சிங்க. ஹலோ, உங்களுக்கு இப்படி வர நீங்கள் இயேசுக்கு மனைவியாக இருந்தால், ஹலோ, இதுவும் நல்லா தான் இருக்குல்ல. நீங்கள் இயேசுக்கு மனைவியாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? அவர் கணத்துக்கு பாத்திரர், அவர் உத்தமர், அவர் பரிசுத்தமுள்ளவர், அவருக்கு நான் மனைவியாக கிடைச்சது ஒரு பாக்கியம். இப்படி எல்லாரும் உங்கள் புருஷனுங்களை பார்த்து சொன்னீங்களா? அந்த புருஷன் மனம்குள்ளிருந்து உனக்கு நக்லேஸ் வேணுமா, உனக்கு பட்டு புடவை வேணுமா, இங்கே போய் காலையில் எழுந்தோன்னு சொல்லுங்க, உன்னை எனக்கு கடவுள் வந்து புருஷனாக கொடுத்தது எனக்கு கிடைச்ச பாக்கியம், நீங்கள் எவ்வளோ நல்லவர், பொய்யே பேசாதவர், இப்படி சொல்லி பாருங்களேன். அந்த புருஷனுடைய உள்ளெல்லாம் மகிழ்ந்து களி கூர்ந்து, வாழ்க்கையே மனைவி தாண்டா வாழ்க்கையே. ஆமாம், கேட்காதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? நம்ம மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கிட்டு வர மாட்டோம், அதுக்கு பதில் வேறு எதனா வாங்கின்னு வந்து கொடுத்து, சரி மனைவிக்கு ஒரு சின்ன அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி வந்து கொடுப்போம். ஹலோ, ஆண்கள்லாம் நினச்சிங்க நான் இயேசு மனைவி எப்படி வச்சுருப்பார், நீங்கள் அப்படி வச்சுக்கிங்க. பெண்கள் எல்லாம் நினச்சிங்க நான் இயேசுவுக்கு பொண்டாட்டி, இயேசு எப்படி காணப்படுது, இயேசு அவர் ஒரு ஞானி, இயேசு அவருக்கு எல்லாம் தெரியும், இயேசு உத்தமர், இயேசு பரிசுத்தம் உள்ளவர், அவர் எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும், அவர் ஒரு நாள் எனக்கு துரோகம் பண்ண மாட்டார், அவர் ஒரு நாள் எனக்கு என்ன பண்ண மாட்டார், என்னை கஷ்டம் கொடுக்க மாட்டார், அவர் எனக்காக தான் வாழறாரு, எனக்காக தான் அவர் இருக்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. ஏசுன்ற ஸ்தானத்தை நமக்கு கொடுத்து போயிருக்கிற திரும்ப நம்புறீங்க? ஹலோ, நமக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு தொங்கிட்டாரு. அப்போ யார் இயேசு? வெளியே இருக்கிற நீங்கள் தான் இயேசு. ஹல்லேலூயா. உன் இடத்த அவர் பிடிச்சிட்டாரு, நீ தண்டனையை பெற வேண்டிய அந்த சிலுவையை அவர் எடுத்துக்கிட்டாரு, அவர் அங்கே தொங்குறாரு, உன்னை நான் வெளியே விட்டுட்டேன். பரபாசை என்ன பண்ணாரு? வெளியே விட்டுட்டு பரபாசன் தண்டனத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு. இப்போ வெளியே இருக்கிற நீங்கள்லாம் இயேசு. ஹல்லேலூயா. இப்போ இந்த ஒரு உணர்வு வந்துடுச்சுன்னா இயேசு எப்படி பேசுவார், இயேசுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கும், இயேசுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும். இயேசு இப்போ குஷ்டரோகி தோறாரு, பக்கத்தில் வந்து அழுக்கா உக்காஞ்சோன்னு தள்ளி இப்படி உக்காஞ்சிக்கிறது. யாரோ ஒருத்தர் அழுக்கா வராங்கன்னு வச்சுங்க, பக்கத்தில் உக்காஞ்சோம், அப்படி என்ன பண்ணுறது? குளிக்காமக்குள்ளே சபைக்கு வந்துட்டேன். இயேசு குஷ்டரோகி தொட்டு தூக்குறார். ஹல்லேலூயா. அவன் பிளாட்டா காலில் விழுந்துட்டான், அவனை பிடிச்சி தொட்டு தூக்கி நிறுத்தி அவன் மேலே மனதுருகி, அல்ல உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கணும், எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக்கன்னு சொல்கிறாரு. உடனே சுத்தமாக்குறான். ஹல்லேலூயா. இயேசுடைய குணாதிசயம் பாருங்க. யாரும் கிட்ட நெருங்குறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. யாரும் தொடுறாரு இல்லையா? அது ஒரு 38 வருஷம் ஒரு மனுஷன் நாத்தம் பிடிச்சி கெடுக்கிறான். குளிச்சிருப்பானா? குளிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு இல்லையா? 38 வருஷம் இழந்து அப்போ குளத்தில் போய் விழ முடியலன்னும் போது 38 வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறான்னா அவன் கன்றாவியாக இருப்பான். கன்றாவியா படுக்க நாத்தம். அதனால தான் யாரும் ஹெல்ப் பண்ண போயிருக்க மாட்டாங்க போல இருக்கு. நாத்தம் பிடிச்சவங்கிட்ட தூக்கின்னு போய் தூக்கின்னு போடணும்னு நினைச்ச கூட அவனுக்கு மனசு வந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு துர்வாடை வீசுகிற 38 வருஷம் படுத்த படுக்கையார், யாருமே அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. அதனால தான் இயேசு அவனை தேடி போனார். ஹல்லேலூயா. இரக்கத்தின் தேவன், மனதுருகம் தேவன். அவர் வாழ்ந்த காலத்தில் ஒருத்தன் அவர் சொல்லார்ல, நான் வியாதியாக இருந்த வந்து பார்த்தீங்களா? ஆனால் இயேசு வியாதி படிக்கல ஒருத்தன் இருக்கிறான், அவர் போய் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை
அவர் பார்க்காம போயிட்டு அவன் மறித்து வியாதியிலே மறித்து அப்படியே போயிருந்தான். ஒருவேளை அவன் பரலோகத்துக்கு போய் இருந்தான், இயேசுகிட்ட போய் கேட்டிருப்பான், ஆண்டவரை நீங்கள் சொன்னீங்களே வியாதியஸ்தனாக இருந்த வந்து பார்த்தீங்களான்னு. நான் வியாதியஸ்தனாக இருந்தேன்னு, நான் வாழ்ந்த அந்த ஊரில் தானே நடந்து போனீங்க, அங்கே தானே நீங்கள் இருந்தீங்க, ஏன்ப்பா என்னை வந்து பார்க்கல, என்னை பார்த்துருந்தா சுகமாக இருப்பேனே. அவன் பின்னாடி கேட்டிருக்கலாம்ல. அதை கூட கால்குலேட் பண்ணுறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அதை கூட எண்ணி பார்க்குறா. இயேசு பாருங்க, அவர் எவ்வளோடைய மனம் பரந்த நிலையில் யோசிக்கிறாரு பாருங்க. தன் வார்த்தையை அவர் நிறைவேற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கிறாரு பாருங்க. 38 வருஷமா அவர் தேடி யாரை தேடி போகிறார்? எங்களை தேடி போகிறாரு அவரை, அவர் தேடி போகிறார். ஹல்லேலூயா. அவதாங்கடா இயேசு, அவர் தான் இயேசு. நீயும் நானும் இயேசுவை மாறிட்டான். இந்த உலகம் ஒரே மாசத்துல ரசிக்கப்பட்டுடும். ஹலோ, எழுப்புதல் வருணம், எழுப்புதல் கூட்டம், 12 மணி நேரம் எழுப்புதல், 24 இழந்துட்டு, இரவு ஜபம், காலை ஜபம், அந்த ஜபம், எத்தனையோ ஜபம், நாள் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஒன்றும் வந்து இருக்க நிலைமை மோசமாக போகுது. நான் சொல்கிறேன், ஜபத்தெல்லாம் விடுங்க, நீங்கள் இயேசுவாய் மாறுங்க. ஹல்லேலூயா. புறப்பட்டு போங்கள். ஒரு நாளைக்கு 30 மைல் தூரம் நடந்தாராம் இயேசு. கிட்டத்தட்ட 34,000 கிலோமீட்டர்கள் 3.5 ஆண்டுகளை கால்நடையாய் நடந்து போய் சுவிசேஷம் அறிவித்தாராங்க. அவர் சும்மாவே இல்லைங்க, ஒரு செகண்ட் கூட நடந்து கொண்டு இருக்கிறார். ஒரு கிணத்தடையில் உட்காந்துருந்தா அங்கே ஒரு ஆளை பிடிச்சி பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒரு நொடி பொழுது கூட ஒரு சும்மா இல்லை. கிடைக்கிற வாய்ப்புகளை சமயங்களை பயன்படுத்தி அதில் எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை சத்தியத்தை சொல்வதற்கு முற்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இயேசுவாய் மாறணும். இயேசுவாய். ஆமாம், நம்மனா கொஞ்சம் வித்தியாசம். இயேசுக்கு பொண்டாட்டி இல்லை, நமக்கு கொஞ்சம் பொண்டாட்டி இருக்குது. இயேசுக்கு பொண்டாட்டி இல்லை, நமக்கு பொண்டாட்டி உள்ள இயேசு. நம்ம மனைவிகள் உள்ள இயேசு. இன்னும் கூடுதலாக நம்ம என்ன பண்ணோம், மனைவிக்கிட்டே இயேசு எப்படி நடந்திருப்பாருன்னு கொஞ்சம் கவனம் கவனம் செலுத்தும் பொழுது அவங்க இயேசுக்கு மனைவி ஆகிடுவாங்க. இயேசுவுக்கு. ஆமாம், இயேசுக்கு மனைவி எப்படி இருக்கணும்? இயேசு போய் சந்தேகப்பட முடியுமா? விபச்சாரி மகதலேனா மரியோடு சுற்றிட்டு இருக்கிறார் அவர். மகதலேனா மரியாதை விட மாட்டேங்குது. கல்றைக்கு வருது, இதுக்கு வருது, சிலவும் போடுது. அவள் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கு. யார்? மகதலேனா மரியார். ஒரு 15-20 வருஷத்தோட ஒரு படம் வந்தது. மகதலேனா மரியாளுக்கும் இயேசுக்கும் கல்யாணம் நடந்துச்சு, அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு ஆதாரம்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு படமே எடுத்துட்டானுங்க. ஒரு இயேசு கல்யாணம் ஆச்சு, மகதலேனா மரியாள் தான் அவங்களோட தொடர்பில் அப்படின்னு ஒரு கதை வந்துச்சு. ஆமாம், நான் நினச்சேன் பைபிளை படிக்காதவன் தான் அதை நம்பணும் இல்லையா? ஏன்னா இயேசுவோடு இப்போ அந்த சீசர்கள், அவர் எப்போ வீட்டை விட்டு வெளியே வந்தாரோ அவர் கூடவே சீசர்கள் இருக்கிறாங்க. கூடவே. ஆமாம், ஒரு பக்கம் அந்த கூடவே சீசர்கள் போயிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இவரை எப்படி தான் மாட்டுறது, எங்கடா மாட்டுவார், இவர் போகிற இடத்துலாம் இவரை வந்து செக்அப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு கூட்டம். எங்கே மிஸ் ஆவார், எங்கே ஒரு தப்புவார், எங்கே ஒரு மாட்டுவாருன்னு சொல்லி இப்படி எப்படி பிடிக்கலாம், இவரை எப்படி எந்த வார்த்தையில் பிடிக்கலாமா, எதை வச்சு பிடிக்கலான்னு ஒரு கூட்டம். இந்த ஒரு கூட்டம் அந்த பக்கம் சீசர்கள். எங்கேயும் தப்பு பண்ண முடியும்? தப்பு பண்ணுறதுக்கு வந்த தன் ஜீவனை கொடுக்க வந்த இயேசு. அல்லேலூயா. அவர் தேவனுங்க. அந்த மனிதனை தாண்டி கடவுளாய் வாழ வந்தவருக்கு இது அற்பமான காரியங்கள்லாம் எப்படி மனிதனுடைய பார்வை போகுது பாருங்க. அவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அவர் தெய்வத்தன்மையில் இருக்கிற மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தாலும் அவர் மனிதனாய் பிறந்தாலும் தெய்வத்தன்மையோட வாழறாரு பாருங்க. அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் எல்லாம் கற்பனை பார்க்க முடியுதா? அவர் எவ்வளவு ஒரு பரிசுத்தம் உள்ளது. என்னிலே குற்றம் உண்டு என்று பாவம் உண்டு என்று உங்களை யாரும் சொல்ல முடியுமா? கேள்வி கேட்ட ஒரு தெய்வத்தை போய் குற்றப்படுத்த முடியுமா? முடியாது. அவ்வளோ ஒரு பரிசுத்தமுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு பதிலாளா இயேசு. சொல்லுங்க. அவரிடத்தில் நான், என்னிடத்தில் அவர். ஹல்லேலூயா. அவர் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன், நான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஸ்தானத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய
ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். நான் இயேசுவா இருக்கிறேன், இயேசுவை வெளிப்படுத்த தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். அவர் இங்கிருந்து போயிட்டு அவர் ஸ்தானத்தை எனக்கு கொடுத்துட்டு நான் இயேசுவாய் வெளிப்படுவது எப்படி, இயேசுவாய் பேசுவது எப்படின்னு நம் வாழ்க்கையை இயேசுவை போல மாற்றிக்க ஆரம்பிச்சிடனா எல்லாம் பிரச்சனையும் சூப்பராக ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயின்னு இருக்கலாம். ஹல்லேலூயா. நாம் தான் இயேசுன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ரொம்ப ஈஸியாக செயல்பட ஆரம்பித்துருவோம். கண்களை மூடுவோமா? கர்த்தர் நல்லவர். எனக்கு பதில் ஆளா இயேசு. பாவத்தின் சம்பளம் மரணம். நான் மறிக்க வேண்டிய அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருக்குள் இருக்கிற ஜீவன் எனக்கு கொடுத்து இந்த உலகத்தில் அவரை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியாது குமாரன் என்ற ஸ்தானத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த தேவாதி தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உணர்வோடு நம்ம வாழுவோம், இந்த உணர்வோடு செயல்படுவோம். இந்த கல்வாரியை நம்மை தேவனுடைய குமாரனாய் மாற்றி இருக்கிறது. அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக முடியும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளையாய் வாழும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்க